என் கால்கள் வலுவா இருந்தாதான் என் உடம்புல எந்த பாகம் வலுவா இருந்தாலும் பயன் இருக்கும். அப்ப ஆதி தமிழ் குடி விடுதலை பெறாம எவனும் விடுதலை பெற முடியாது. தலையில இருந்து பிறந்தவன் ஒருத்தன், தோல்ல இருந்து பிறந்தவன் ஒருத்தன், மார்புல இருந்து பிறந்தவன் ஒருத்தன், தொடையில இருந்து பிறந்தவன் ஒருத்தன், இப்படித்தானே சொல்லி வச்சிருக்காங்க. அப்ப அந்த கால்ல இருந்து பிறந்தது யாரு? அவங்களோட பாஷையில நீங்க பிடிச்ச அந்த பிராமண கடப்பாறை எங்க வந்து உங்களை நிறுத்தி இருக்குன்னு பாருங்க. கிட்ட நிலம் இல்லைங்கன்னு சொல்றேன். உன்ட்ட நிலம் இல்லைன்னா குத்தகை கேடு, நிலம் இருக்கிறவன வேலை செய்ய விடு. நிலம் இல்லைன்னா குத்தகை எடுக்க முடியாதா? இங்க எல்லாரும் நிலம் வச்சு அது பண்றான். எத்தனை வயக்காட்டு நீங்க குத்தகைக்கு வாங்கியிருக்கீங்க? அந்த குத்தகையில நீங்க பாக்குறீங்களா வேலை? உங்க மனைவி பாக்குறாங்களா? நீங்க மட்டும் உங்க பிள்ளைங்களை கொண்டு போய் பெரிய இடத்துல படிக்க வைப்பீங்க, உங்க மனைவிய வக்கீலுக்கு படிக்க வைப்பீங்க. நீங்க இந்த மாதிரி பேசிட்டு வாங்கி தின்னுட்டு வயிறு வளர்க்குறீங்க. எங்க பிள்ளைங்க விவசாயம் பார்க்க போகணும், நாங்க படிக்கணும்னா, எங்க பிள்ளைங்க படிக்கணும்னா படிக்க விடுங்க. பிளாக் கோல்ட் நேயர்களுக்கு வணக்கம். எனக்கு மன்னிக்கணும், கொஞ்சம் உடம்பு சரியில்லாம இருந்ததுனால இவ்வளோ நாள் வீடியோ போட முடியாம போயிடுச்சு. ஆனா இனிமே வந்து ரெகுலரா வீடியோ வரும்னு நம்புவோம். எனக்கு கால் பண்ணியும் மெசேஜ் பண்ணியும் கேட்ட நேயர்களுக்கு நன்றி மற்றும் அன்பர்களுக்கு நன்றி. என்னை விசாரிச்சீங்க, அவங்களுக்காக ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேன். நன்றி. இப்போ நம்ம இன்னைக்கு பார்க்க போறது வந்து கலவையான வீடியோ தான் பார்க்கலான்னு இருக்கோம். சீமான் அண்ணா பத்தி பார்க்கணும். சீமான் அண்ணான்னு சொல்லும்போது எனக்கு முன்னாடி வந்து சீமான் அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மரியாதை கொடுக்கணும் அப்படின்னு ஒரு ஒரு விஷயம் இருந்தது, ஒரு மரபு இருந்தது. ஆனா இப்போ சமீப காலமா அவர் பேசுறத பார்த்தாலே வந்து அவ்வளோ ஒரு ஒரு எரிச்சலா இருக்குது. முதல் காரணம் வந்து அவரு அந்த வீடியோ வந்து நான் உங்களை போட சொல்றேன். ஆதி தமிழன் இருக்கான் பறைய, அவன் மேம்படாம ஒரு தேசிய இனம் மேம்படாது, ஒரு உரிமையும் பெறாது. என் கால்கள் வலுவா இருந்தாதான் என் உடம்புல எந்த பாகம் வலுவா இருந்தாலும் பயன் இருக்கும். அப்ப ஆதி தமிழ் குடி விடுதலை பெறாம எவனும் விடுதலை பெற முடியாது. ஆதிக்குடிகள் விடுதலை பெறாம தமிழ் சமூகம் விடுதலை இல்லை அப்படின்றாரு அவரு. அப்போ ஆதிக்குடிகளை வந்து கால்கள் வலுவா இருந்தாதான் உடம்புல உள்ள பாகம் வேலை செய்யும் அப்படின்றாரு. அப்போ கால்கள் அப்படின்னா அவர் எதை சொல்றாரு? ஏன்னா இவ்வளவு தூரம் இவ்வளவு நாள் வந்து உங்க அரசியலை கேட்டு உங்க அரசியல் பின்னாடி எல்லாமே அந்த ஆதிக்குடிகள் எல்லாமே பின்ன வந்துட்டு இருந்தாங்க, உங்களை தொடர்ந்து பின் வந்துட்டு இருந்தாங்க. நீங்க பெரியார் அமைப்புல இருக்கும்போது சரி, பெரியார் கருத்துக்களை நீங்க பேசும்போது சரி, நீங்க பெரியார் ஆதரவாளரா இருக்கும்போது சரி, பெரியார் அமைப்புகள்ல இருந்தும் உங்க பின்னாடி நின்றுட்டு இருந்தோம். இப்ப நீங்க எதை நிறுவ பாக்குறீங்க? ஒரு உடம்புக்கு கால் தான் முக்கியமா? ஏன் கால் இல்லாம யாருமே இருந்தது இல்லையா? கால் இல்லாம எவ்வளவு பேர் சாதிச்சிருக்காங்க, கை இல்லாம எவ்வளவு பேர் சாதிச்சிருக்காங்க, கண்ணு இல்லாம எவ்வளவு பேர் சாதிச்சிருக்காங்க, பேச முடியாத குறைபாடு உள்ளவங்க எவ்வளவு சாதிச்சிருக்காங்க. எத்தனையோ பேர் இன்னும் இந்த நாட்டுல உயிர் வாழ்ந்துட்டு இருக்காங்க, நல்லபடியாவும் வாழ்ந்துட்டு இருக்காங்க. நிறைய பேரை நம்ம எடுத்துக்காட்டு சொல்லலாம். ஒரு மனுஷனோட உடம்புல எது முக்கியம்? உங்களை பொறுத்த வரைக்கும் கால் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எப்படி நீங்க குறிப்பிடுவீங்க? அத இதயம் நின்றுச்சு அப்படின்னு சொன்னா அவனுக்கு உயிர் இல்ல, அவன் ஒரு பிணத்துக்கு சமம். அப்ப நீங்க யார நீங்க குறிப்பிட்டிருக்கணும்? இப்ப ஒரு நாட்டுடைய ஆக்சிஜன் அப்படின்றது நுரையீரல், ஆக்சிஜன் உண்டாக்குற அந்த நுரையீரல் அப்படிங்கிறது காடுகளை சொல்றோம். சோ காடு அழிஞ்சிடுச்சு அப்படின்னு சொன்னா இங்க சுவாசிக்கிறதுக்கு நம்மளுக்கு சுத்தமான காற்று கிடையாது, ஆக்சிஜன் கிடையாது. அப்போ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில நீங்க யாரை எதோட நீங்க ஒப்பிட்டு சொல்லியிருக்கணும்? இதயத்தோட தான் ஒப்பிட்டு சொல்லியிருக்கணும். ஏன்னா நீங்க ஆதிக்குடிகள், தமிழர்கள், இந்த இனங்கள், இந்த இந்தியா அப்படின்னு பேசும்போது ஆதிக்குடிகளை மீன் பண்ணீங்க அப்படின்னு சொன்னா அவன் இதயத்துக்கு தான் ஒப்பானவன். அவன் இல்லாட்டி இந்த சமுதாயம் இல்ல, அவன் விடுதலை தான் நம்மளோட விடுதலை அப்படின்னு நீங்க பேசிருக்கணும். ஆனா எவ்வளவு ஒரு துணிகரமான கருத்தை, உங்களை சுத்தி ஒரு 4 பேர் விசிலடிச்சவன் குஞ்சுகள் இருக்கிறாங்கன்றதுக்காக வேண்டி நீங்க வந்து இதை சொல்லிட்டு நீங்க அப்படி பாத்துக்குவீங்க. நீங்க பேசுறதெல்லாம் கரெக்ட் நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க. ஏன் நீங்க காலோட ஒப்பிடும்போது எங்களுக்கு அவ்வளவு கோவம் வருதுன்னா, கால் அப்படின்னாலே ஒருத்தர் உங்களுக்கு இந்த நீங்க ஒரு பிராமண கடப்பாறைகள் வச்சிருக்கீங்கல்ல, அந்த RSS நாக்பூர் கூட்டங்கள், அவங்க வந்து என்ன சொல்லி வச்சிருக்காங்க? தலையில இருந்து பிறந்தவன் ஒருத்தன், தோல்ல இருந்து பிறந்தவன் ஒருத்தன், மார்புல இருந்து பிறந்தவன் ஒருத்தன், தொடையில இருந்து பிறந்தவன் ஒருத்தன், இப்படித்தானே சொல்லி வச்சிருக்காங்க. அப்ப அந்த கால்ல இருந்து பிறந்தது யாரு? அவங்களோட பாஷையில அவங்க சொல்ற இடத்துல காலுன்னாலே இங்க தமிழ்நாட்டுல அவமானம். அதனாலதான் ஐயா வந்து பெரியார் ஐயா வந்து என்ன பண்ணாருன்னா சுயமரியாதை இயக்கத்தை, எவன் கால்ல விழாதடா அப்படின்றதுக்கு சுயமரியாதையை கத்து கொடுத்தாரு, சொல்லி கொடுத்தாரு, எங்களுக்கு அந்த உணர்வை ஊட்டி கொடுத்திருக்காரு. காலுன்ற அவமானம் தான். ஆனா நீங்க எவ்வளவு வேகமா இல்ல போற போக்குல சொன்னீங்களான்னு தெரியல, எப்படி நீங்க அதை சொல்லுவீங்க? காலோட எப்படி ஒப்பிடுவீங்க? இதயத்தோட ஒப்பிட்டு இருக்கணும்ல. நீங்க பிடிச்ச அந்த பிராமண கடப்பாறை எங்க வந்து உங்களை நிறுத்தி இருக்குன்னு பாருங்க.
எங்க வந்து உங்களை நிறுத்தி இருக்கு? அப்படியே அவனுங்க என்ன சொல்றானுங்களோ, அந்த பிஜேபி ஆர்எஸ்எஸ் கூட்டம் வந்து அந்த என்ன சொல்றாங்களோ அது அப்படியே தான் இங்க வந்து நீங்க நிறுவ பாக்குறீங்க. கண்டிப்பா இதை வந்து நாங்க வந்து வன்மையா கண்டிக்கிறோம்னா, நீங்க பண்ணிருக்க கூடாது, நீங்க இப்படி பேசியிருக்க கூடாது. எல்லாத்துக்குமே மார்க் கட்டுறீங்க, இவங்க இல்லாட்டி நம்ம கிடையாது, இவங்க இல்லாட்டி நம்ம கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு எங்க வந்து யார எதோட ஒப்பிடுறீங்க நீங்க? அப்புறம் உங்களை போய் ஒரு ஐஏஎஸ் படிக்கிற இடத்துக்கு உங்களை போய் கூப்பிட்டுருக்காங்க. அதுக்கு எதுக்கு கூப்பிட்டாங்கன்னு தெரியல. அதுக்கும் உங்களுக்கு என்ன சம்பந்தம்னு தெரியல. அங்க வந்து கூப்பிட்டு உங்களை ஒரு கருத்தரங்கு வச்சு உங்களை மாணவர்கள் மத்தியில உரையாடி நீங்க அங்கேயும் போய் என்ன சொன்னீங்க? நல்லா படிங்கடான்னு சொல்லி இருக்கணும். அதை விட்டு நீங்க என்ன சொன்னீங்க? உழவு தொழில் பண்ணணும், விவசாயம் பார்க்கணும். அதுக்கு அந்த மாணவர் சொல்றாரு, என்கிட்ட நிலம் இல்ல, அதனாலதான் நான் படிக்க போனேன். நிலம் இல்லைன்னா குத்தகைக்கு வாங்குடா, வாடகை கெடுறான்றீங்க. கிட்ட நிலம் இல்லைங்கன்னு சொல்றேன். உன்கிட்ட நிலம் இல்லைன்னா குத்தகை கேடு, நிலம் இருக்கிறவன்னு வேலை செய்ய விடு. நிலம் இல்லைன்னா குத்தகைக்கு எடுக்க முடியாதா? இங்க எல்லாரும் நிலம் வச்சு அது பண்றான், ஒத்திக்கு எடுக்கிறான்ல தம்பி. இந்த கட்டடம் உங்கதா? என்ன எப்படி வாங்கினீங்க? வாடகை கேடு என்ன தம்பி? அப்படி நீங்க எத்தனை குத்தகைக்கு நீங்க இடம் வாங்கியிருக்கீங்க? எத்தனை வயக்காடு நீங்க குத்தகைக்கு வாங்கியிருக்கீங்க? அந்த குத்தகையில நீங்க பாக்குறீங்களா வேலை? உங்க மனைவி பாக்குறாங்களா? 50 லட்சம் ரூபாய் கொடுத்து போய் திரள் நிதி அப்படியே போய் கையேந்தி போய் எடுத்து திரள் நிதியில படிக்க வச்சுட்டு இருக்கீங்கல்ல. அயலக தூதுவர்கள் இருக்காங்கல்ல, அவங்க பிள்ளைங்க படிக்கிற பள்ளியில கொண்டு போய் உங்க பசங்களை சேர்த்து விட்டுருக்கீங்கல்ல, படிக்க விட்டுருக்கீங்கல்ல, அவங்கள படிக்க நிறுத்துறீங்களா? எத்தனை விவசாயினால நீங்க வச்சிருக்கீங்க? ஒரு வீடியோ எல்லாம் வந்தது, உங்க அம்மா பேசின வீடியோ எல்லாம், அது நீங்களே தான் சொன்னீங்க. உங்க அம்மா இந்த மாதிரி சொன்னாங்க, பேசினாங்க, நீங்க தான் சொன்னீங்க. நீங்க போய் எத்தனை வயல்ல வேலை பார்த்திருக்கீங்க சொல்லுங்க? உங்க பசங்களை இறக்கி விட்டுருக்கீங்களா? 2000 வருஷம், 1 வருஷம் 2 வருஷம் இல்ல, அடிமையா இருந்திருக்கோம் 2000 வருஷம். அதுல இருந்து மீண்டு வர்றதுக்கு எவ்வளவு பெரிய எங்க முன்னோர்கள் எவ்வளவு பெரிய போராட்டத்தை எடுத்தாங்க. இந்த வரலாறு நான் சொல்லி உங்களுக்கு தெரியணும்னு அவசியம் இல்ல, உங்களுக்கே நல்லா தெரியும். நீங்க எனக்கு முன்னாடியே படிச்சவர். அதை பற்றி எப்படியாவது இதை கொடுத்தா படிச்சிருவானா, இதை செஞ்சா படிச்சிருவானா, இப்படியெல்லாம் இந்த படிச்சதுனாலதான் போய் வெளிநாட்டுல எல்லாம் இருக்கான். அப்படியெல்லாம் நாங்க இருந்து இவ்வளவு கஷ்டப்பட்டு நாங்க எங்க அம்மா அப்பா எங்களை படிக்க வச்சு, எங்களை கவர்மெண்ட் எங்களை படிக்க வச்சு, நாங்க சார்ந்த இயக்கங்கள் படிக்க வச்சு, எங்களை மட்டும் இல்ல இந்த தமிழ்நாட்டு பசங்களை எல்லாத்தையுமே நீ மேல வாடா, முன்னேறிடா, படிச்சா மட்டும்தான்டா வாழ்க்கை அப்படின்னு சொல்லி படிப்பு ஒரு ஆளுக்கு ஒரு தலைமுறையை மாத்துது. ஆனா நீங்க என்ன சொல்றீங்க? போய் விவசாயம் பாடுறா. எவ்வளவு அண்ணா, இதெல்லாம் சும்மா எல்லாம் எதுவும் வரலண்ணா. எங்களுக்கு எத்தனை வருஷம் போராட்டம். சொல்ல போனா துரதிருஷ்டவசமா உங்களுடைய சமூகமும் அதுலதான் இருந்திருக்கு, அடிமையா தான் இருந்திருக்கோம். இப்பதான் படிச்சு எல்லாம் மேல வந்திருக்கோம். நீங்க போய் சொன்னீங்கல்ல, ஒரு ஐடி கம்பெனி நிறுவனர் பின்னாடி ஒரு பேர் போட்டு சொன்னீங்கல்ல, உங்களுடைய ஜாதிய பேரு. விவசாயம் பண்ணி தான் மேல வந்தாங்களா? ஆனா விவசாயம் முக்கியம்தான், இல்லைன்னு சொல்லல. அவன் என்ன அந்த ஆர்எஸ்எஸ் வந்து என்ன உங்களுக்கு எலும்பு துண்டு போடுதோ அதை அப்படியே பண்றீங்களா? எப்படி அவங்க என்ன சொல்றாங்களோ அதை அப்படியே நீங்க எப்படி பண்ணலாம்? உங்களோட வயிறு வளர்க்கறதுக்கு எங்க பிள்ளைங்க தான் கிடைச்சாங்களா? நீங்க என்ன சொல்றீங்க? செருப்பு தைக்கிறவனும் வேணும், முடி வெட்டுறவனும் வேணும், துணி துவைக்கிற வண்ணாரும் வேணும், பானை செய்யற குயவரும் வேணும், மீன் பிடிக்கிற மீனவனும் வேணும், உணவளிக்கிற உழவனும் வேணும். இது எல்லாம் சேர்ந்துதான்டா சமூகம். செருப்பு தைக்கிறவன் வேண்டாமா? ஆனா செருப்பு தைக்கிறதுக்கு ஃபேக்டரி எல்லாம் இருக்குண்ணா, மெஷின் இருக்குண்ணா. இங்க செருப்பு தைக்கிறதுக்கு ஆள்லாம் வேண்டானா? அதையும் ஒரு படிச்சவன் தானா கண்டுபிடிச்சிருக்கான். கிழிஞ்ச செருப்பை இப்ப யாருமே தைக்கிறது இல்லைண்ணா. நாங்க படிக்கணும்னா, எங்க பிள்ளைங்க படிக்கணும்னா படிக்க விடுங்க. நீங்க மட்டும் உங்க பிள்ளைங்களை கொண்டு போய் பெரிய இடத்துல படிக்க வைப்பீங்க, உங்க மனைவிய வக்கீலுக்கு படிக்க வைப்பீங்க. நீங்க இந்த மாதிரி பேசிட்டு வாங்கி தின்னுட்டு வயிறு வளர்க்குறீங்க. எங்க பிள்ளைங்க விவசாயம் பார்க்க போகணும். நம்ம குலத்தொழில்கள் என்னென்ன உண்டோ, நாவிதன் வேணும், வண்ணா வேணும். ஆனா நாவிதனுக்குன்னா இப்ப வேலை இல்லைன்னா, அதெல்லாம் ஸ்டைல் கட்டிங்லாம் வந்துருச்சு. அந்த நீங்க சொல்ற குறிப்பிட்ட சமூகம் மட்டும் பார்க்கல, நீங்க சொன்னபடி வண்ணான் இருக்காங்கல்ல, உங்க பாஷையில சொல்றேன். மன்னிக்கணும் தோழர்களே, ஏன்னா என்னால வந்து அவர் சொன்ன விஷயத்த அப்படியே சொல்லணும்ன்றதுக்காக இதெல்லாம் சொல்றேன். உடனே ஒரு குறிப்பிட்ட ஜாதிக்கு எதிராக பேசுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு என் மேல பாஞ்சிட்டு வராதுங்க. நான் அவருக்கு பதில் சொல்லிட்டு இருக்கும்போது அவரோட மொழியில தான் நான் பதில் சொல்ல வேண்டியதா இருக்கு. நீங்க சொல்ற வண்ணான் துணி துவைக்கிறது, அதுக்கு ஆள் வந்துட்டாங்கன்னா மெஷின்ஸ் எல்லாம் நிறையவே இருக்கு. எங்க பிள்ளைங்க படிக்கணும், கொயவன் மண்பாண்டம் போதும். எங்க தலைமுறை, எங்க அம்மா அப்பா தலைமுறையோட போய்விட்டும். எங்களுக்கும் எங்க பிள்ளைங்களுக்கும் அது வேண்டாம். முதல்ல நீங்க ஒரு தலைவனா இருக்கிற ஒரு மனுஷன் என்ன பண்ணணும்னா, தான் முன்மாதிரியா இருக்கணும் இந்த சமூகத்துக்கு. நீங்க முன்மாதிரியா இருக்கீங்களா? இல்லையே. நீங்க ஒண்ணு வயல்ல இறங்கி வேலை பார்த்திருக்கணும், அதை நீங்க பார்க்கல. ஒரு ஐஏஎஸ் படிக்கிற மாணவர்கள் மத்தியில நீங்க என்ன மாதிரியான நீங்க என்ன நிறுவ பாக்குறீங்கன்னா, என்ன நிறுவ பாக்குறீங்க? இப்போதைக்கு உங்க இருக்கிறாங்கல்ல நாக்பூர்ல உங்களுடைய முதலாளிகள், அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதை அப்படியே தான் நீங்க கொண்டு வர்றீங்க. எப்படி அண்ணா இது உங்களால முடியுது?
தமிழ் சமூகம் எப்படி நான் தமிழ் சமூகத்துல இதெல்லாம் எப்படி நான் அடங்கும்? எப்படியாவது படிச்சு மேல வாடான்னு சொல்றேன் தான்டா தலைவன், தமிழ் சமூகத்துக்கு உண்டான தலைவன். நீங்க அப்படியா இருக்கீங்க? உங்களை எந்த வகையில வைக்கிறது? பனைமரம் ஏறு, கல்லு இறக்கு, இது என்னன்னா ஆனா நீங்க உங்களுடைய முன்னேற்பாடோ உங்களுடைய நடவடிக்கையோ உங்களுடைய இந்த பார்வையோ ரொம்ப தவறுனா. நான் இப்பவும் சொல்றேன், மரியாதையா தான் உங்களை பேசிட்டு இருக்கேன். பார்ப்பனர்களுக்கு எதிராக தந்தை பெரியார் ஒரு பெரிய போராட்டத்தை தொடங்கினாரு. எல்லாரும் படிங்கடான்னு சொன்னாரு. அதுதான் இப்ப வரைக்கும் ஃபாலோ பண்ணி வந்துட்டு இருக்கோம். எங்க பிள்ளைங்களை தயவு செஞ்சு பின்னாடி கொண்டு போயிடாதுங்க. முடிஞ்சா நீங்க போய் வாலாட்டணும்னா வாலாட்டுங்க, எங்க பிள்ளைங்களை கூட சேர்க்காதுங்க. அவங்க நல்லா படிக்கணும். இப்பவும் வெளிநாட்டுல எங்க பிள்ளைங்க படிச்சு அவங்களுக்கு ஈக்குவலா இந்த பாப்பார கும்பலுக்கு ஈக்குவலா இருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக உங்களை இறக்கி விட்டுருக்காங்க. நீங்க தான் குருமூர்த்தியோட செல்ல பிள்ளையாச்சே, அவரே உங்களை மேடையில புகழ்ந்தாரு. எங்க இருந்து எங்க கொண்டு போய் நிறுத்திருக்கீங்க தெரியுமாண்ணா? இல்ல நீங்க எங்க இருந்து எங்க கொண்டு போய் நின்றுருக்கீங்க தெரியுமா? பெரியார ஆதரிச்ச ஒரு மேடையில தான் உங்களுடைய வாழ்க்கை தொடங்குனது. இன்னைக்கு அந்த பெரியாரையே எதிர்த்து எவ்வளவு பெரிய விஷயம் பேசுறீங்க. அவரை எவ்வளவு சிரமப்படுத்த முடியுமோ அவ்வளவு சிரமப்படுத்துறீங்க. நீங்க பேசின உடனே அவன் உடனே தமிழ காட்டு முராண்டி பாசை பேசினவன் சொன்னவன் ஈவேரா. இன்னைக்கு உங்களுக்கு ஈவேராவாயிட்டாரு அவரு. அதுக்கு முன்னாடி பெரியார் மேடையில இருந்து வயிறு விளக்கும் போதெல்லாம் அவர் உங்களுக்கு ஈவேராவா தெரியல. எங்க ஐயன், எங்க தாத்தன், நான் கொள்கை பேரன். கொஞ்சம் ரெண்டு பேச்சா பேசுனீங்க. ஐயா, இத பாக்குற குருமூர்த்தி வகையறாக்களே, இத பாக்குறீங்களா என்னன்னு தெரியல. யாராவது சொல்லுவாங்க, அன்னைக்கு அவருக்கு வயிறு வளர்க்கறதுக்கு நாங்க தேவைப்பட்டோம், பெரியார் அமைப்புகள் தேவைப்பட்டுச்சு, எங்க ஐயா பெரியாருடைய கால்ல இருந்தாரு, இப்ப உங்க கடப்பாறைய பிடிச்சிருக்காரு, உங்கள்ட்ட எவ்வளவு நாள் இருப்பாருன்னு தெரியாது. இதனால நீங்க ரொம்ப சந்தோஷம் எல்லாம் பட்டுட்டு இருக்க வேண்டாம். எதுலயும் நிலைச்சு நிக்கிற புத்தி இவர் கிடையாது. யாரு அவரை தத்தெடுத்துக்கிறாங்களோ அவங்க பின்னாடி அவர் போயிருவாரு. பெரியார் மேடையில ஆரம்பிச்சு RSS மேடையில ஆமடா அப்படின்னு நிக்கிற துணிச்சல் தைரியம் உங்களுக்கு தானே இருக்கு. பெரியார் தோழர்கள் கண்டிப்பா இருக்கவே இருக்காது பெரியார் அமைப்புள்ள தோழர்களுக்கு. அதனால RSS என்ன சொல்லுதோ, நம்ம உங்க நாக்பூர் முதலாளிகள் என்ன சொல்றாங்களோ, உங்க சொந்த பந்தங்கள் அதாவது RSS சொந்தங்கள் என்ன சொல்றாங்களோ அதன்படி கேட்டு இந்த குலத்தொழில் பாக்குறதுக்கு வண்ணா துணி துவைக்கிறதுக்கோ இல்ல உழவர் வேலைக்கு பாக்குறதுக்கோ இல்ல குயவர்கள் வேலை பாக்குறதுக்கோ நாவிதர் வேலை பாக்குறதுக்கோ செருப்பு தைக்கிறதுக்கோ நீங்களும் உங்க குடும்பத்துல சார்ந்தவங்க இருக்காங்கல்ல, அது நாக்பூர் குடும்பமாகட்டும் சரி இல்ல உங்களுடைய பர்சனலா உங்களுடைய குடும்பமா இருக்கட்டும் சரி, முக்கியமா உங்க பிள்ளைங்க. ஏன்னா எங்க பிள்ளைங்க படிக்க கூடாதுன்னு சொல்லும் போது உங்க பிள்ளைங்களும் அதுல அடங்குறாங்க. நீங்க எங்க பிள்ளை பேசும்போது உங்க பிள்ளைய நாங்க பேச வேண்டியதா இருக்கு, வேற வழி இல்ல. அவங்களுக்கு வேணா அந்த குலத்தொழில சொல்லி கொடுங்க. என்னன்னா இது எங்கேயோ போய்கிட்டு இருக்கே இந்த பாதை, இவர் பேசுறது எல்லாமே ஒரு மார்க்கமா இருக்கு, வேற எங்க இருந்தோ இந்த இந்த விஷயம் எல்லாம் வருதுன்னு பார்த்தா கடைசியில நீங்களே அந்த மேடையில பேசி நீங்களே ஒத்துக்கிட்டீங்க. இது நல்லது இல்லைண்ணா. இதோட இந்த பேச்சை நீங்க எல்லாம் நிறுத்திக்கணும். அடுத்து நடிகர் ஜீவா, உங்களை ஒரு நல்ல ஒரு நடிகர் அப்படின்னு நாங்க நம்பிட்டு இருந்தோம், தமிழ்நாட்டு மக்கள் நம்பிட்டு இருந்தோம். ஆனா நீங்களும் உங்க படம் ஓடணும், அந்த தற்குறிகளுடைய ஒரு ஆதரவு வேணும்னு சொல்லிட்டு இவ்வளவு ஒரு அசிங்கமான நிலைப்பாடு எடுத்திருக்கீங்களே நடிகர் ஜீவா அவர்களே, இது எப்படி உங்களால முடிஞ்சது? நீங்க பேசுற அந்த மச்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைலாக் பேசுவீங்களே, அந்த மாதிரி நினைச்சிட்டு இருக்கீங்களா நீங்க பேசுன டைலாக்? படிச்சு சொன்னீங்கடா, கண்டிஷன்ஸை ஃபாலோ பண்ணுங்க. ஒரு மனுஷன் அமைச்சர் அப்படிங்கறத மறந்து 100 கேமரா தன்னை படம் பிடிக்கிறது அப்படின்றது கூட அவர் கவனம் இல்லாம இறந்த குழந்தைக்காக அவர் அழுத வீடியோ அது. ரூல்ஸை ஃபாலோ பண்ணுங்கடானா ஃபாலோ பண்றீங்களாடா? ஒரு வீட்டுல ஒரு எக்ஸாம்பிள், ஒரு வீட்டுல ஒரு பையன், ஒரு வயசு பையன் ஒரு வண்டி வாங்கி கொடுத்து, 2 வீலர் வாங்கி கொடுத்து, ரொம்ப கஷ்டப்பட்ட குடும்பமா இருக்கட்டும் இல்ல பெரிய குடும்பமா இருக்கட்டும், வாங்கி கொடுத்து அந்த பையன் ஒரு ஹெல்மெட் போடாம ஒரு ரூல்ஸை ஃபாலோ பண்ணாம ஸ்பீடு அதிகமா போய் அவன் இறந்துட்டான் அப்படின்னு சொன்னா ஒரு தாய் அழுவா, ஐயோ நான் சொன்னனே நீ கேட்கலையே, கம்மியான வேகத்துல போயிருக்கலாமே, குறைவான வேகத்துல போயிருக்கலாமே, ஹெல்மெட் போட்டிருக்கலாமே தலையில முக்கியமா. ஒரு பெத்த தாய் இப்படிதான் அழுவா. கை காலில் ஏதாவது காயம் இருந்தா கூட இத நாங்க உயிரோடவாது உன்னைய பார்த்திருப்போமே அப்படின்னு அவ அழுவா. அவதானே தாயா இருந்திருக்க முடியும். நீங்க சொல்ற மாதிரியா அவர் தாய் உள்ளத்தோடு தான் அழுதாரு. அவர் அழுததுக்கும் இந்த ஒரு தாய் அழுகிறதுக்கும் எந்த வித்தியாசமும் இல்ல. அதை நீங்க எப்படி காட்டுறீங்க? உங்க படம் ஓடுறதுக்கு இவங்களோட ஆதரவு உங்களுக்கு வேணுமா? அதனால நீங்க இப்படி ஒரு அவர் பேசுனதை இவ்வளவு தூரம் நீங்க கொண்டு வருவீங்களா? ஒரு சிரிப்பா? ஏன் இதே போய் எத்தனை விமான விபத்துகள் நடந்துச்சு,
அதுல எத்தனையோ பேர் இறந்தாங்க. அவங்களெல்லாம் இப்படி நீங்க வந்து கேலி பண்ணி எல்லாம் பேசலையே. ஏன் பேசல? ஏன்னா எங்களை எல்லாம் பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது? இல்லாதவன் வீடு போய் போய் ஒரு தற்குறிய போய் பார்க்க போன கூட்டம். அதனால ஒரு பிஞ்சு குழந்தை 1.25 வயசு என்ன நடக்குதுன்னு அதுக்கு தெரியாது. அது போய் மிதிப்பட்டு நெஞ்சோட அந்த எலும்பு வந்து உடைஞ்சு அது குடல் வெளியில வந்து, நானா அந்த நியூஸ் 2 நாளா தூங்கவே இல்லை. மனசு ஃபுல்லா அவ்வளவு வேகம், அவ்வளவு ஒரு பாரம். அதை கேள்விப்படும் போதேவும் அதுக்கு என்ன தெரிஞ்சிருக்கும்? ஒரு அரசாங்கத்து மேல பழிய போட்டுட்டா நீங்க அப்படியே தூய சக்தி ஆடுவீங்க. அரசாங்கத்து மேல பழி போட்டா எதுவுமே பிரச்சனை இல்லை, அவ்வளவுதான். நாங்கெல்லாம் எதுவுமே கிடையாது. இப்பவும் தற்குறிகள் வந்து என்ன உருட்டிட்டு இருக்கீங்க? போலீஸ் வந்து எதுக்கு இருக்காங்க? போலீஸ் ஏன் அதை பாதுகாப்பு ஏன் போடலன்னு? அடிமுட்டாளுகளா? நீங்க கொடுத்த அளவுக்கு தான் ஆள் போட முடியும். அப்படி இருந்தும் வெளியில மாவட்டத்துல, பக்கத்து மாவட்டத்துல இருந்தனா நிறைய பேர் வந்திருந்தாங்க. தன்னால ஒரு கூட்டம் கூடி இறந்த ஒரு இறப்புக்கே உங்களால வந்து பொறுப்பேற்றுக்க முடியல. அது அப்படியே ஈஸியா கடந்து போயிடுறீங்க. 3வது நாள் வந்து அந்த வளர்ந்தவர் என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா, ஏதோ ஒரு விளையாட்டு போட்டிக்கு போறாரு. இப்ப பேசுற மனநிலையில இல்ல. அத சிரிச்சுக்கிட்டே சொல்றாரு, நாங்க எதுவும் பேசுற மனநிலையில இல்ல. 3வது நாள் நீங்க இப்ப கொண்டாடுறீங்கல்ல, அவர் ஓடுனாரு. அந்த தற்குறியின் தலைவன் வந்து ஓடுனாரு. சார் 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 சார்ன்னு கெஞ்சுறாங்க செய்தியாளர்கள். அதை பத்தி என்ன சொல்றீங்க அப்படின்னு கத்துறாங்க. துறப்பி கூட பார்க்காம ஓடியாச்சு. நீங்க இவருக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஒரு அமைச்சரை நீங்க கேலி பண்ணிட்டு இருக்கீங்க, அப்படித்தானே? உங்களுடைய எண்ணம் என்ன அப்படின்றது எங்களுக்கு ஒரே ஒரு விஷயம், மக்களே தெளிவா தெரிஞ்சுக்கோங்க, இளைஞர்களே தெளிவா தெரிஞ்சுக்கோங்க. திரையில நடிக்கிற யாருமே ஹீரோ கிடையாது. தரையில நிக்கணும், மக்களோட மக்களா நிக்கணும். அவன் தான் தலைவன். இன்னைக்கு பாவம் இவர் வந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேசினாதான் இவங்க வந்து படம் ஓட வைப்பாங்க. இங்க எல்லாமே பிசினஸ் தான், இங்க எல்லாமே காசுதான். இளைஞர்களே பார்த்து தெளிவா நடந்துக்கோங்க, எல்லாரையும் புரிஞ்சுக்கோங்க. யார் நமக்கான தலைவர் அப்படிங்கிற தேர்ந்தெடுக்கிறதுல ஒரு கணம் யோசிங்க.